ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் என்எஸ் ஃப்ரம் ஆல்வேஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு சட்டியில் நெய்யை ஊற்றிக்குங்க. நெய்யில் தான் ஆக்க போகிறேன் ஃபுல்லாக. வெங்காயம் நல்லா சிகப்பாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் பச்சை மிளகா போடணும், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெட்டிஷாக வரணும் வெங்காயம். அப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி சேர்க்கலாம். அடுத்ததாக புதினாவும் சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு தக்காளி சேர்த்துருங்க. எவ்வளோக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு கலர் கொடுக்கும். இந்த சட்டியில் தான் எப்போவும் நான் செய்வேன், அதனால் இதே செஞ்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன், அதையும் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலரிட்டே இருங்க. அடுத்தது மட்டன் சேர்த்துங்க. எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். மட்டனுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கலாம். கிளறிட்டே இருங்க. அப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஜீரக சம்பாக்கு ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி. 3 உலக்கு எடுத்திருக்கேன், 6 உலக்கு போட்டிருக்கேன் தண்ணி. அரிசியும் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். தம் மூட போகிறேன். அரிசி வெந்து வருது பாருங்கள். தண்ணி சேர்க்கும் போதே அரிசியும் போட்டுட்டேன் நான். தம் ஆயிடுச்சு பிரியாணி. சுட சுட பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.